நம்ம சுவாமிக்கு விளக்கேற்றி வேண்டிக்கிறப்போ சர்வோ லோகா சுகினோ பவந்துன்னு ஒரு வார்த்தை சொல்லிவிடுவோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன சொல்லி பகவான்கிட்ட வேண்டணும்? எனக்கு அதை கொடு இதை கொடுன்னு அவரை மார்வாடி மாதிரி நம்ம கேட்கக்கூடாது. அவருக்கு தெரியும் நம்ம எதுக்கு டிசர்வ்னு. அதை பகவானே தருவார். அவர்கிட்ட என்ன வேண்டணும்னா, இறைவா சகல ஜீவன்களின் பாவங்கள் சாபங்கள் தோஷங்கள் அகல அருள் செய். இறைவா உலகில் வாழும் சகல ஜீவன்களும் நன்றாக வாழ அருள் செய். இறைவா தான தர்மங்களை செய்யக்கூடிய நல்ல மனதை தந்து அருள் செய். இறைவா ஒரு மனிதன் எப்படி வாழ்ந்தால் உனக்கு பிடிக்குமோ அப்படி வாழ்வதற்குண்டான மனநிலையை எல்லோருக்கும் கொடு இறைவா அப்படின்னு வேண்டிக்கோ. இந்த சர்வோலோகா சுகினோ பவந்துக்கு அர்த்தம் அதுதான். அதனால் இப்போ ஒரு அதிசயம் என்ன தெரியுமா? அன்று நாகரீகங்கிறதே என்னன்னு தெரியாதப்போ அடர்ந்த காட்டில் வனவிலங்குகளுக்கு மத்தியில் குடும்பத்தோடு வாழ்ந்த தைரியம் கொண்ட மனித மனம் இன்று நாகரீகத்தின் உச்சியில் வனவிலங்குகளின் அச்சமின்றி திரும்பிய பக்கமெல்லாம் பாதுகாப்புகளை அமைத்து கொண்டு பார்த்து அஞ்சுவது தன்னோட இனத்தை பார்த்தே தான். அதிசயமாக இல்லை? இன்று கை கொடுக்க யாருமே இல்லைன்னு வருந்தாத நீ. நாளை உனக்காக கைத்தட்ட உலகமே காத்து கிடக்கும் நீ முயற்சி செய்தால். பொழுதுபோக்கு என்ற பெயரில் நேரத்தை வீணாக்கக்கூடாது. பிறருக்கு சேவை செய்வதே பயனுள்ள பொழுதுபோக்கு. மன தூய்மை பெறவே வழிபாடு செய்கிறோம். நாம் செய்யும் பூஜையால் கடவுளுக்கு ஏதும் ஆகப் போவதில்லை. பாவத்திற்கான தண்டனையும் புண்ணியத்துக்கான நன்மையும் நம்மை வந்து சேரும் என்பதை எப்போதும் நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். ஆசைப்படாதே என மனதை இழுது பிடித்து நிறுத்துவது சுலபமல்ல. உங்கள் வாழ்க்கையில் 2 பேரை மறக்காதீங்கோ. உன்னை வெற்றி பெற வைப்பதற்காக அனைத்தையும் இழந்தவன் உன் தந்தை. ஒவ்வொரு வழியிலும் உங்களுடன் இருந்தவள் உங்கள் தாய். 2 பேரையும் யாரும் மறந்துடவே கூடாது. அவ்வளோதான். ஓகேயா? ஸோ ஒரு தாய்ங்கிறவள் உன்னை தந்தவள். ஒரு தாரம் என்பவள் உனக்காக தரப்போபவள். 2 பேரையும் இந்த உலகத்தில் ஒரு ஆண்மகனும் யார்கிட்டையுமே விட்டு கொடுக்கக்கூடாது. உன்னை சுமந்தவளையும் உனக்காக சுமக்கப் போகவளையும் யார்கிட்டையுமே விட்டு கொடுக்கக்கூடாது. ஹேவ் அ பாலிசி.